இந்தியன் டீமோட ஹெட் கோச் பதவி தன்னை தேடி வந்ததாகவும் அதை ஏற்க மறுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியன் டீமோட லெஜெண்டரி பிளேயரான ரிக்கி பாண்டிங். இந்தியன் டீமோட அடுத்த ஹெட் கோச்சுக்கான தேடலில் பிசிசிஐ ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இது தொடர்பாக ஆல்ரெடி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பிசிசிஐ தரப்புல இருந்தும் பல முக்கியமான பிளேயர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. குறிப்பாக ஐபிஎல் சீரீஸில் கோச்சாக இருந்தவங்க கிட்டலாம் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் டெல்லி டீமுக்காக 6 வருஷமாக கோச்சாக செயல்பட்டு வந்த ஆஸ்திரேலியன் டீமோட லெஜெண்டரி பிளேயரான ரிக்கி பாண்டிங் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. இது குறித்து ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐபிஎல் சீரீஸ் நடந்தப்பவே நேருக்கு நேராக ஒரு சில பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க. அதே மாதிரி அதில் நான் சீனியர் பிளேயர்ஸ்க்கு கோச்சாக இருக்கிறதுல நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு இன்னுமே பர்சனலாக சில பணிகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய என்னோட குடும்பத்தினர் கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்தியன் டீமோட பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னா ஐபிஎல் சீரீஸில் கோச்சாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் டீமுக்கு கோச்சாக இருக்கணும் அப்படின்னா 10 to 11 மாதங்கள் வரைக்கும் அந்த டீம் கூட நம்ம க்ளோஸாக இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் என்னோட இப்போதைய வாழ்க்கை நடைமுறைக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐபிஎல் சீரீஸ் அப்போவே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே 5 வாரங்கள் என்னோட தான் இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. இந்தியன் டீமோட கலாச்சாரமும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முழு நேர பயிற்சியாளராக பணியாற்றக்கூடிய நிலைமையில நான் இல்லை. இது தொடர்பாக ரிக்கி பாண்டிங் அவரோட பையன்கிட்ட கூட பேசியிருக்காராம். அதுக்கு அவரோட பையன் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும், இன்னொரு 2 வருஷம் நம்ம இந்தியாவில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லியிருக்காரு. சரி, இந்த T20 வேர்ல்டு கப் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியன் டீமுக்கு யார் ஹெட் கோச்சாக வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கத்தில் ஐபிஎல் 2024 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பிளே ஆஃப் சுற்றுக்கு குவாலிஃபை ஆகாமல் வெளியேறியிருக்காங்க. இது மூலமாக ஐபிஎல் வரலாற்றிலேயே 3வது டைமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாமல் இருக்காங்க. இந்த சீசனில் கேப்டன் பதவியிலிருந்து நம்ம தலை தோனி விலகினதுனால ருத்ராஜ் கேக்கோட தான் இந்த டீமை கேப்டனாக வழி நடத்தினார். ருத்ராஜ் தலைமையில் 14 மேட்சஸை ப்ளே பண்ண நம்ம சிஎஸ்கே டீம் அதில் 7 மேட்சஸை ஜெயிச்சு 7 மேட்சஸில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சிஎஸ்கே டீமில் பல முக்கியமான பிளேயர்ஸ் இன்ஜுரி காரணமாக ப்ளே பண்ணாமல் போனது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்துச்சு. இந்த நிலையில் 42 வயசாகி இருக்கிற நம்ம தலை தோனி நம்ம சிஎஸ்கே டீமை விட்டு ஒரு பெரிய விடை கொடுக்க போகிறாரா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க. இதனால் அவர் அடுத்த சீசனில் ப்ளே பண்ணுவாரா இல்லையா, எப்போ அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற சந்தேகத்திலையும் இருக்காங்க. இது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட தலைமை செயல் அதிகாரியான காசி விஸ்வநாதன் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதுவரைக்கும் தோனி அடுத்த சீசனில் ப்ளே பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு எந்த ஒரு முடிவையுமே எங்ககிட்ட அவர் கன்வே பண்ணலை. எங்களை பொறுத்த வரைக்கும் தோனி எந்த முடிவு எடுக்கிறாரோ அவருக்கு 100% நாங்கள் துணை நிற்போம். இது வரைக்கும் அப்படி தான் எங்களுடைய டீமும் இருந்திருக்கு. தோனி என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எது செஞ்சாலுமே நாங்கள் கேட்போம். என்னை பொறுத்த வரைக்கும் 100% தோனி அடுத்த சீசனில் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபேன்ஸும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இது எங்களோட தனிப்பட்ட கருத்து தான். அடுத்த சீசன்லேயும் கண்டிப்பாக ருத்ராஜ் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு. ஏன்னா ருத்ராஜை கேப்டனாக செலக்ட் பண்ணதுமே தோனியும் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கும் தான். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பேருமே ருத்ராஜ் தான் கேப்டன் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க. ருத்ராஜ் கரண்ட் சீசன்லேயுமே சிறப்பாகவே செயல்பட்டுருக்காரு. அவருக்கு பல சீனியர் பிளேயர்ஸுமே உறுதுணையாக இருந்தாங்க. அவர் என்னதான் சிஎஸ்கே டீமுக்கு கேப்டனாக இருந்தாலும் அது எந்த வகையிலையுமே அவருடைய இண்டிவிஜுவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கலை. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இனிமேல் சிஎஸ்கேவோட எதிர்காலமே ருத்ராஜ் தலைமையில் தான் இருக்குது. ஆனால் அவருக்கு இது ஒரு ஈஸியான விஷயமா இருக்காது. ஏன்னா தோனி மாதிரியான ஒரு லெஜெண்டரி பிளேயரோட இடத்த யாராலையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. இந்த பொறுப்பை ருத்ராஜ் எடுத்துக்கொள்கிறப்போ அவருக்கு நிச்சயமாக அது ஒரு கடும் நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு காசி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எம்எஸ் தோனி இந்த ஐபிஎல் சீரீஸோட அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாரா, இல்லை அடுத்த ஐபிஎல் சீரீஸ்லையுமே யங் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக கண்டினியூ பண்ண போகிறாரா? நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச் பதவியை நம்ம கௌதம் கம்பீருக்கு தான் வாய்ப்பு இருக்கா, இல்லை ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், ஆர்சிஸ் நெஹ்ரா மாதிரியான வேறு ஏதாவது பிளேயர்ஸ் வருவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். பாய் கைஸ்.